மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நிறைய வீடியோஸ்ல நம்ம சொல்லும் போது காய்கறிகள்ல இருக்கக்கூடிய சத்து வேற எதுலையுமே இல்லை. ஒவ்வொரு காய்கறிலையும் பழங்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு செல்லையும் புதுப்பிக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு கேன்சரை கூட தடுக்கிற தன்மை அதுக்கு இருக்கு அப்படின்ற அளவுக்கு நம்ம நிறைய பார்த்திருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற காய் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ரேடிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது முள்ளங்கி பத்தி தான். முள்ளங்கில நிறைய விதங்கள் இருக்குங்க. ஆக்சுவலா நம்ம பார்த்த ரொம்ப காமனா பாத்தீங்கன்னா வெள்ளை முள்ளங்கி, சிகப்பு முள்ளங்கி நம்ம பார்த்திருக்கோம். இதுல அதுல இருக்கக்கூடிய அந்த இலைகள்ல கூட அந்த எஃபெக்ட் இருக்கு. இது நீர் காய்கறியில இது ஒரு காய். இதுல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நமக்கு வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமா இருக்கு. இதுல நாறு சத்தும் ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த முள்ளங்கி பாத்தீங்கன்னாக்கா இதுல விட்டமின்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அதுல குறிப்பா விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏயோட சேர்ந்து வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய இந்த காய்கறிகள்ல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆந்த்ரோசயனின் பிரசன்ட் ஆயிருக்கு. இது நமக்கு புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கே இது ஹெல்ப் பண்ணுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இட் இஸ் அன் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்னே சொல்லலாம். ஏன்னா இதுல நிறைய ஆய்வுகள் நடத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த முள்ளங்கியில இருக்கக்கூடிய தன்மை நமக்கு டைரக்டா சுகர் லெவல்ல குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதுல என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இருக்கு, அடிப்போனெக்டின் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஹார்மோன். இந்த ஹார்மோன் இந்த முள்ளங்கியை நம்ம எடுக்கும் போது இது தூண்டுவிக்கப்படுது. இது ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா இது நமக்கு இன்சுலினை டைரக்டா அப்டேட் பண்ணி அந்த குளுக்கோஸ் யூட்டிலைசேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வளர்சிதை மாற்றத்தை அதிகரிச்சு கொடுக்கும் போது ஸோ சுகர் லெவல் நல்லா சல்லுன்னு குறையறதுனாலதான் இதை ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டின்னே சொல்லியிருக்காங்க. இந்த அடிப்போனெக்டின் பாத்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த முள்ளங்கிய நம்ம எந்த விதத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை நம்ம ரா சாலடாவும் எடுத்துக்கலாம், குக் பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். இதுல சல்ஃபர் சல்ஃபர் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. இப்ப குறிப்பா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த வெங்காயம், பூண்டு இதுல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் காம்பவுண்ட் மாதிரி தான் முள்ளங்கிலையும் நமக்கு இருக்கிறதுனால இது நம்ம உடல்ல அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலை கம்மி பண்ணி. இதெல்லாம் என்ன மேடம் அப்படின்னு கேக்குறீங்களா? இதெல்லாம் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு செல் புற்றுநோய் செல்லா மாறும். அப்போ இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய இந்த முள்ளங்கிய நம்ம அதிகமா உணவுல சேர்க்கும் போது அந்த செல்ல சுத்தம் செஞ்சு அது இன்னொரு செல்லா மாறுதல் இல்லாம அதை கிளென்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா இது காய்ட்ரோஜெனிக் ஃபுட், அதாவது குரூஷியஸ் வெஜிடபிள் சொல்லுவாங்க. இந்த தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த கோஸு, முள்ளங்கி, காலிஃப்ளவர் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் இது நமக்கு அந்த தைராய்டை இன்னும் தூண்டு வைக்கப்படும் அப்படின்றதுக்காக. ஆனா இதை நம்ம அவங்களுக்கு அவாய்ட் பண்ண சொல்லுவோம். இதையே நம்ம பாத்தீங்கன்னாக்கா அவங்க சாலட்ல கொஞ்சமா அதை சேர்த்துக்கிறது மூலியமா அது ரா ஃபார்ம்ல எடுக்கும் போது அது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த முள்ளங்கியில பாத்தீங்கன்னாக்கா நமக்கு டைஜஷனை நல்லா சப்போர்ட் பண்ணும். இதுல வாட்டர் கண்டென்ட் இருக்குன்னு சொன்னேன். இது நம்மளுடைய வயிறுல பாத்தீங்கன்னாக்கா அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸோட ப்ரொடக்ஷனை அதிகமாக்கும். அப்போ நமக்கு அந்த ஜீரண தொந்தரவு இல்லாம பாத்துக்கலாம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா எப்ப பார்த்தாலும் நெஞ்சு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, நெஞ்சிலேயே சாப்பாடு இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு நெஞ்சு கரைக்கிறதுலாம் சொல்லுவோம். அதுவும் குறிப்பா இரவு நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆசிடோட சேர்த்து அந்த உணவும் மேல எற்களிக்கும் போது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த கொடுமையான விஷயம் என்னன்னு. ஆனா இந்த முள்ளங்கிய நம்ம ரெகுலரா நம்மளுடைய சமையல்ல சேர்த்துக்கும் போது அவங்களுடைய அந்த ஆசிட் செக்ரேஷனை ரெகுலேட் பண்ணது முக்கியமா நமக்கு உணவு பாதைகள்ல இருக்கக்கூடிய அந்த எரோஷன் சொல்றோம்ல அதை ஹீல் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதுல விட்டமின் B6 இருக்கு. இந்த B6 என்ன அப்படின்னாக்கா இது வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இது நமக்கு மத்த விட்டமின்ஸோடைய அப்சார்ப்ஷனையும் சப்போர்ட் பண்ணுது. அதே நேரத்துல இது நமக்கு கிட்னியோடைய ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணும். என்னன்னு கேக்குறீங்களா?
இப்போ உடம்புல வந்து நீர் சத்து கம்மியாயிடுச்சு, உப்பு தங்கிடுச்சு அப்படின்னா கால் நம்ம கொஞ்ச நேரம் கீழே தொங்க போட்டிருந்தாலே கால் வீக்கம் ஆயிடும். ஒரு சிலர்லாம் தூங்கி எழுந்தாலுமே முகம் எல்லாம் பஃபி ஆயிடும். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவங்க பிபி பேஷண்டா இருப்பாங்க, இல்ல கிட்னி ப்ராப்ளமோட இருப்பாங்க. இந்த முள்ளங்கிய ரெகுலரா சாப்பிட்டா இந்த பிரச்சனையே இல்லாம நம்ம பாத்துக்கலாம். ஏன்னா இதுல பொட்டாசியம் நிறைஞ்சு இருக்குங்க. இந்த பொட்டாசியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பிளட் சுகர் லெவல்ல, பிளட் ப்ரெஷரை வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரத்த நாணங்கள் இருக்குல்ல, அதோடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். அந்த பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இந்த பொட்டாசியம் ரொம்பவே நல்லது. ஸோ அது வந்து நமக்கு இந்த முள்ளங்கியில நிறையவே இருக்கு. ஸோ முள்ளங்கி மட்டும் சாப்பிட்டா போதுமா? அதோடைய கீரை சாப்பிடலாமா? தாராளமா சாப்பிடலாம். அது நார்சத்தோட சேர்த்து வரும்போது கால்சியமும் சேர்த்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கொலஸ்ட்ரால், பிபி, ஹார்ட் டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ ஒரு நோய் வராம தடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது இந்த முள்ளங்கியோடைய இதுவே நமக்கு ஒரு பெரிய விஷயம். ரெகுலரா நம்ம முள்ளங்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா தூக்கமின்மைன்ற பிரச்சனையே இருக்காதுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னாக்கா இரவு நேரத்துல நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஈவன் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூப்பு மாதிரியும் சாப்பிடலாம். காலையில நம்ம சமையல்ல கூட்டாவோ, பொரியலாவோ, சாம்பார்லயோ போட்டு நம்ம சாப்பிடும் போதும் நமக்கு அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால இரவு தூக்கம் வந்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த யூரின் தான் சொன்னல, கால் வீக்கமாயிருக்கு, அது என்ன பண்ணும்னாக்கா இது டயூரிட்டிக் எஃபெக்ட். லாசிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை எடுத்துப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி யூரின் போகாம இருக்கு, கால் உடம்பு எல்லாம் வீக்கமா இருக்கு அப்படின்னா அந்த நீர் வெளியேறதுக்காக கொடுக்கறது. அது நேச்சுரலாவே நமக்கு வந்து முள்ளங்கியில இருக்கு. இதுல இன்னும் ஸ்பெஷல் சொல்லணும் அப்படின்னாக்கா சிகப்பு முள்ளங்கி. இந்த சிகப்பு முள்ளங்கியில நமக்கு வந்து லைகோபினும் சேர்த்து வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இது கூட மத்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கிறதுனால நமக்கு அந்த ஹீமோகுளோபின் வேல்யூவும் மெயின்டைன் பண்ணும். ஈவன் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கு கூட இந்த முள்ளங்கியை வந்து அட்வைஸ் பண்ணுவோம். ஆனா நீங்க தானே மேடம் இப்போ பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்குன்னு சொன்னீங்க, ஆனா கிட்னி ஃபெயிலியருக்கு நல்லதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அதனாலதான் என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு அந்த காயை வேக வச்சு அந்த தண்ணியை ஃபுல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொடுப்போம். ஏன்னா இது வந்து பெஸ்ட் டயூரிட்டிக் எஃபெக்டை ஏற்படுத்தும். அவங்களுக்கு அந்த மாதிரி வீக்கம் இல்லாம கிட்னியோடைய ஃபில்ட்ரேஷனுக்கும் இது சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த முள்ளங்கி வந்து நம்ம அதுல இருக்கக்கூடிய அந்த சத்தானது ஈவன் நமக்கு கொலாஜன் டிஷ்யூ ஃபார்மேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது எதுக்குன்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோயிங்கா வச்சிருக்கிறதுக்கு, எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு, இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல நன்மைகள் நமக்கு உண்டு. இதுல இருக்கக்கூடிய ஆந்த்ரோசயனினோட சேர்த்து நம்ம சாப்பிடும் போது, ஆந்த்ரோசயனின்னா ஆன்டி ஆக்சிடென்ட் தாங்க. அந்த காயை நம்ம பச்சையா சாப்பிடும் போது, பச்சையா எப்படி சாப்பிடுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கூட மத்த காய்கறியோ, அதாவது சொரக்காய், பூசணிக்காய், வெள்ளரிக்காய், வெங்காயம், தக்காளி, இதுல இந்த மாதிரி நம்ம முள்ளங்கியும் சேர்த்து துருவி, இது கூட கொஞ்சம் மிளகு லைட்டா வந்து பாத்தீங்கன்னாக்கா எலுமிச்சை பழத்தை வந்து துருவி அந்த டிராப்ஸை வந்து மேல வந்து பிழிஞ்சு விட்டுறலாம். கொத்தமல்லியோட சேர்த்து காலையில சாலடா சாப்பிடும் போது இது நமக்கு நல்ல வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த மொத்த பலனையும் நமக்கு கொடுக்குது. முக்கியமா எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.